the presence of God. நீங்க என்ன செஞ்சாலும் அங்க ஆவியானவர் வெளிப்படுவார். He becomes your ID card. ஒரு ஐடி கார்டு காமிச்சிருங்க எங்கன்னா உள்ளுக்கு போடலாம். அந்த மாதிரி நீங்க போற இடம்லாம் அவர் முன்னுக்கு நின்று நான் இவனோடு இருக்கிறேன் இவளோடு இருக்கிறேன் சொல்லி அவர் காமிப்பார். அதனால தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டணும்ன்றது. எப்படி கட்டுறது? ரொம்ப சிம்பிள். எப்போ சொல்லும் போது தான் உங்களுடைய ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு, ஆண்டோட ஆவிக்குரிய காரியங்கள், ஓகே, நீங்க சபையில் நடக்கிற எல்லா ஜெபம் இதெல்லாம் நீங்க கலந்துக்க முன்னாடி you will begin to impact yourself. நீங்க ஆவியில எழும்ப ஆரம்பிப்பீங்க. அதான் நம்ம மெயின் ஃபோக்கஸ் அதான் இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில முதல் பேலையே அதுதான், build a relationship with God. ஆபிரகாம் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வச்சு தான் கர்த்தர் அவன் வாழ்க்கையை கட்டினார். அதை நீங்க எவ்வளவுக்கு நீங்க ஆண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு நேரத்தை நீங்கள் அவ்வளவுக்கு உங்க வாழ்க்கை கர்த்தர் கோபுரத்தை போய் எழுப்புவார். அவன் கொஞ்சம் கூட யோசிக்கணும், இதை கட்டணும், இது வேணும், அது வேணும், ஃபியூச்சரை பத்தி அவன் கொஞ்சம் கூட பிளான் பண்ண. லோத்து யோசிக்கிறான். லோத்து சொல்றான், நான் அந்த இடத்துக்கு போறேன், அதுதான் நல்ல இடமா இருக்குது, பசுமையா இருக்குது, நான் அங்க போய் அதை நான் எடுத்துக்கிறேன். பாருங்க, ஹீஸ் சூசிங். ஆனா ஆபிரகாம், நீ எங்க வேணாலும் போய் பிரச்சனை இல்லை, என் கூட ஆண்டவர் இருக்கிறார், நான் கால் மிதிக்கிற இடமெல்லாம் எனக்கு சொந்தமாகும். அதான் லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வித்தியாசம். Today we are so focused, worried about our future. இது செய்யணும், அதை செய்யணும், இது பண்ணதான் நம்ம லைஃப் செக்யூரா இருக்கும், சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும். ஏன்னா நம்ம சொந்த வாழ்க்கை கட்ட இருக்கும். ஆனா நம்ம கட்ட வேண்டியது கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில கட்ட ஆரம்பிக்கணும். The presence of God must become a strong tower for us. அந்த பிரசன்னம் எவ்வளவுக்கு எழும்புதோ அவ்வளவுக்கு நம்ம பாதுகாக்கப்படுவோம். When you are focused on God, பூமியில நீங்க எது இழந்தாலும் என்ன blessing போனாலும் you will never be shaken, for you know great is your reward.